சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். முத்து, மீனா, அண்ணாமலைன்னு எல்லாரும் தீபாவளியை நல்லபடியாக கொண்டாடிட்டு விஜயா வீட்டுக்கு கிளம்பி வராங்க. ஆனால் மீனாவுக்கு உண்மை தெரிஞ்சதால மீனா ரோகிணி மேலே ரொம்பவே கோபமாக இருக்காங்க. சீக்கிரமாகவே ரோகிணி இந்த உண்மையை எல்லார்கிட்டேயும் நானே சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நான் ரொம்ப பொறுமையாக இருக்கேன்னு மீனா நினைக்கிறாங்க. ரோகிணி யோசிக்கிறாங்க, மீனா ரொம்ப கோவமாக என்னை பற்றின உண்மையை யார்கிட்டையும் சொல்லிடக்கூடாது அப்படின்னு மீனாவுக்கு ரோகிணி வேலை செஞ்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க மனோஜுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. மனோஜ் கடைக்கு கிளம்பும்போது ரோகிணி எப்பயும் இல்லாமல் மீனாவுக்கு கிச்சனில் வேலை செய்ய உதவி செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மீனா, நீங்கள் வேணும்னா உங்கள் துணியவும் கொடுங்க, நானே துவைக்கிறேன் அப்படின்னு மீனா கிட்ட பேசிகிட்டு இருக்க. இதெல்லாம் பார்த்துட்டு இங்கே மனோஜ் பேரதிர்ச்சியோட ரோகிணி அப்படின்னு கோவமாக கூப்பிடுறாரு. உடனே அங்கே வந்த ரோகிணியும், என்ன மனோஜ், என்னாச்சு, எதுக்காக இவ்வளோ கோவமாக கூப்பிடுற, கடைக்கு கிளம்பிட்டியா, நீ சாப்பிடவே இல்லையே, நான் சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்க, என்ன செஞ்சிட்ருக்க ரோகிணி, மீனாவுக்கு நீ உதவி செய்கிற, அது மட்டும் இல்லாமல் மீனாவோட துணியெல்லாம் வாங்கிட்டு போய் நீ துவைக்க போறியா, என்ன இந்த வீட்டில் இப்படிலாம் நடந்ததே இல்லையே, எப்பயும் மீனா தான் ரோகிணி நமக்கு வேலை செஞ்சு கொடுக்கணும், நீ இப்படியே மீனாவுக்கு உதவி செஞ்சுட்டு இருந்தனா அப்புறம் மீனா எப்போ பார்த்தாலும் ரோகிணி எனக்கு காஃபி எடுத்துகிட்டு வாங்க, இந்த வேலையை செய்யுங்கன்னு எல்லா வேலையும் உன்கிட்ட கொடுத்துருவாங்க. என்ன ரோகிணி, இந்த வீட்டில் அம்மா உன்னை எவ்வளோ நல்லபடியாக நினச்சிட்ருக்காங்க, உன்னை எல்லார் முன்னாடியும் ரொம்பவே தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க, உன்னை பாராட்டி பேசுகிறாங்க, அம்மா கிட்ட நீ நல்ல பேர் வாங்கிட்டேன்னு நான் சந்தோஷமாக இருக்கும்போது மீனா கிட்டலாம் நீ பேசிகிட்ருக்க, மீனாவுக்கு உதவி செய்கிற, வீட்டு வேலையெல்லாம் நானே பார்க்குறேன்னு மீனா கிட்ட சொல்கிற, இதை என்னால் ஏற்றுக்கவே முடியல. நீ இப்படி பேச மாட்டியே ரோகிணி, என்ன நடந்தது, மீனா இந்த வேலையெல்லாம் நீ செஞ்சே ஆகணும்னு சொல்கிறாங்களா, இல்லை மீனா இந்த வேலையை நீ செஞ்சாதான் முடியும்னு உன்கிட்ட இப்படிலாம் பேசுனாங்களா, என்கிட்ட சொல்லு, நான் பார்த்துக்கிறேன். எனக்கு மீனா முத்துவை பற்றி நல்லாவே தெரியும். மீனா வேலை செய்யக்கூடாதுன்னு முத்து நினைக்கிறதுனால முத்துவோ இல்லை மீனாவோ உன்கிட்ட பேசியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நீயும் போனா போதுன்னு அவங்களுக்கு உதவி செய்கிற. இப்படி நீ உதவி செஞ்சனா அம்மாவே உன் மேலே ரொம்ப கோவப்படுவாங்க. வீட்டு வேலையெல்லாம் பார்க்கறதுக்காக தான் மீனா இருக்காங்கன்னு அம்மா சொல்கிறதெல்லாம் நீயும் கேட்டிருக்கல. எங்கள் அம்மா சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு நீ வீட்டு வேலையெல்லாம் செய்கிறதா, அதெல்லாம் முடியாது, நீ கிளம்பு, நம்ம 2 பேரும் கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லும்போது, மனோஜ், நான் சொல்ல வரதை புரிஞ்சுக்கோ மனோஜ்னு சொல்கிறாங்க ரோகிணி. என்ன புரிஞ்சுக்கணும், நீ எவ்வளோ படிச்சிருக்க, எவ்வளோ பெரிய வேலை பார்க்குற, என்னுடைய பிஸ்னஸில் நீ எவ்வளோ உதவி செய்கிற, நீ வீட்டு வேலை பார்க்குறதா, இங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல ரோகிணி அப்படின்னு மனோஜ் பேசிகிட்டு இருக்கும்போதே அங்கே விஜயா பார்வதியோட வீட்டுக்கு கிளம்பணும்னு வராங்க. உடனே அங்கே வந்துட்டு, என்னம்மா ரோகிணி, நீ கடைக்கு கிளம்பலையா, மனோஜே சாப்பிட்டியாப்பா அப்படின்னு கேட்கும்போது, அம்மா பாருங்கம்மா, ரோகிணி வீட்டு வேலையை பார்க்குறேன்னு மீனா கிட்ட பேசிகிட்டு இருக்கா, மீனா தான் திட்டம் போட்டு ரோகிணி வீட்டு வேலையை செய்யணும்னு என்னவோ பேசியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். மீனாவோட துணியெல்லாம் ரோகிணி துவைக்க போகிறாளாம். என்னம்மா நடக்குது, நீங்கள் இதெல்லாம் கவனிக்கவே மாட்டிங்களா, சாப்பிட்டுட்டு கடைக்கு கிளம்பலான்னு வந்தேன், ரோகிணி பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு நான் பேரதிர்ச்சியோடு நிற்கிறேன் அப்படின்னு நடந்த எல்லாத்தையும் சொல்லும்போது மனோஜ் சொல்கிறத கேட்டுட்டு உடனே விஜயா இங்கே ரோகிணியை பார்க்க ரோகிணி திருன்னு முழிக்கிறாங்க. மீனா என்னை பற்றின உண்மையை சொல்லிடக்கூடாதுன்னு மீனா கிட்ட நான் தான் இந்த வேலையெல்லாம் செய்கிறேன்னு சொன்னேன். மீனாவோட துணியெல்லாம் துவைச்சி கொடுக்கறது, மீனாவுக்கு உதவி செய்கிறதுன்னு இப்படிலாம் செஞ்சால் மீனா என் மேலே கோவப்பட மாட்டாங்க, என்னை பற்றின உண்மையை சொல்லணும்னு நினைக்க மாட்டாங்கன்னு நான் தான் மீனா கிட்ட பேசினேன். ஆனால் இப்போ மனோஜும் விஜயாத்தையும் என்ன கேள்வி கேட்குறாங்களே, எப்படி இந்த பிரச்சனையை சமாளிக்கிறது அப்படின்னு ரோகிணி யோசிக்கிறாங்க. உடனே விஜயாவும், அதானே மனோஜ் சொல்கிறது சரிதானே, நீ என்னுடைய மருமக, அப்படி இருக்கும்போது இந்த வீட்டு வேலையெல்லாம் நீ எதுக்காக பார்க்கணும், மீனாவை வேணா கூப்பிட்டு நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லும்போது உடனே ரோகிணியும், அத்தை என்னத்தை நீங்கள் என்னை மருமகளாக ஏற்றுக்கிட்டீங்க, நான் இந்த வீட்டோட மருமக, நான் தானே பொறுப்பாக இருக்கணும், பாவம் மீனா தனியாக எவ்வளோ வேலையை பார்ப்பாங்க, கிச்சனில் இருக்க வேலையவே மீனாவால் பார்க்க முடியல, அதனால தான் அவங்களுக்கு உதவி செய்யலான்னு நினச்சேன், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை, யார் சொல்லியும் இந்த வேலையெல்லாம் நான் செய்யவே இல்லை, நானாக விரும்பி தான் இந்த வேலையை பார்க்குறேன். மீனாவும் பிஸ்னஸ் எல்லாம் பார்க்குறாங்க, பூ கொடுக்க போகணும், மீனாவுக்கு நிறைய வேலை இருக்கும்போது தனியாகவே இருந்து இந்த வேலையெல்லாம் மீனாவால் எப்படி செய்ய முடியும்னு நினச்சேன், அதனால தான் வீட்டு வேலையை இனி பொறுப்பாக நானும் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சேன். நான் இந்த வீட்டோட மூத்த மருமக, இந்த வேலையெல்லாம் நான் செய்யக்கூடாதுன்னு நீங்கள் என் மேலே உள்ள அக்கறையில் பேசுகிறீங்க, ஆனால் இந்த வீட்டு மருமகளாக இந்த வேலையெல்லாம் நானும் செய்ய வேண்டாமா, நல்ல பேர் வாங்குறதுக்காக இல்லை, பொறுப்பாக இருக்கணும், பொறுப்பான மருமகன்னு நீங்கள் எல்லாரும் என்னை பாராட்டணும், அதுக்காக நான் பொறுப்பான மருமகளாக இந்த வேலையெல்லாம் செய்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே விஜயாவுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. பாத்தியா மனோஜ், என் மருமக எவ்வளோ பொறுப்பாக அக்கறையாக பேசுகிறான்னு, நீ தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்ட
அப்போ மீனா சொல்லி இந்த வேலையெல்லாம் நீ பார்க்கலன்னு கேட்கும்போது, இல்லவே இல்லை, மீனா சொன்னால் நான் இதுக்கு இந்த வேலையை பார்க்கணும், நான் விரும்பி தான் இதெல்லாம் செய்கிறேன். மனோஜ் நீ வா மனோஜ், நான் சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கிறேன், அத்தை நீங்களும் சாப்பிட்டுட்டு பார்வதி அத்தை வீட்டுக்கு கிளம்புங்க அப்படின்னு ரொம்ப அக்கறையாக சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்க விஜயாவுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ரோகிணி ரொம்ப மாறிட்டா, வீட்டு வேலையை பார்க்குறேன்னு சொல்கிறா, பொறுப்பாக பேசுகிறா அப்படின்னு விஜயா ரொம்பவே சந்தோஷப்பட்டாலும் மனோஜுக்கு ரொம்பவே கோவம் வருது. மனோஜுக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. இங்கே ரோகிணி இப்படி பேசுறதெல்லாம் பார்த்துட்டு எங்கள் அம்மா எவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. எனக்கு என்னவோ ரோகிணி இப்படி பேசுறதுக்கெல்லாம் காரணம் இந்த மீனாவாக தான் இருக்கும்னு எனக்கு சந்தேகமாகவே இருக்குது. ரோகிணி உடனே வேலைக்கு கிளம்பணும்னு வீட்டு வேலையெல்லாம் என்னைக்கும் பார்த்ததே இல்லை. இப்போ என்ன புதுசாக மீனாவோட துணியெல்லாம் துவைக்க போகிறேன்னு சொல்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது. என்ன காரணம்னு புரியல. ஆனாலும் மீனாவை சும்மா விடக்கூடாது. ரோகிணியே இந்த வேலையெல்லாம் செய்கிறேன்னு சொல்லியிருந்தாலும் மீனா எப்படி அவங்க துணியெல்லாம் எடுத்து கொடுத்துருக்கலாம்? மீனாவோட துணியை ரோகிணி துவைக்கிறதா? இந்த வீட்டு வேலையெல்லாம் ரோகிணி பார்க்குறதா? முடியவே முடியாது. இந்த வீட்டில் உள்ள எல்லாரும் எனக்கும் ரோகிணிக்கும் தர வேண்டிய மதிப்பு மரியாதையை கொடுக்கணும்னா நாங்கள் நல்லபடியாக பிஸ்னஸ் செய்யணும், முன்னேறணும். ரோகிணி என்னைக்கும் யாருக்கும் வீட்டு வேலையெல்லாம் பார்த்து கொடுக்கவே கூடாது. ரோகிணி இப்படி பேசுறதுக்கு காரணம் இந்த மீனா தானே எனக்கு தெளிவாக புரியும். நான் இன்னைக்கு வந்ததுக்கு அப்புறமா மீனா கிட்ட பேசிக்கிறேன். மீனாவால் ரோகிணி பாவம் இவ்வளோ வேலையை செய்யணுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு ரொம்ப கோவமாக மனோஜ் ரோகிணி கிட்ட கூட பேசாமல் கடைக்கு கிளம்பி போயிடுறாரு. ரோகிணிக்கு நல்லா புரியுது மனோஜுக்கு இதெல்லாம் கண்டிப்பாக பிடிக்காதுன்னு. ஆனாலும் என்ன செய்ய, மீனாவுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சே. நான் மீனா கிட்ட நல்ல பேர் வாங்கணுமே, அப்பதான் மீனா என்னை பற்றின உண்மையை யார்கிட்டயும் சொல்ல மாட்டாங்க. எனக்கு மட்டும் என்ன இந்த வீட்டு வேலையை பார்க்கணுன்னு ஆசையா? இல்லையே, மீனா தான் இந்த வேலையெல்லாம் பார்க்கணுன்னு நானே நினச்சிருக்கேன். மீனாவும் முத்துவும் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு கூட நினச்சிருக்கேன். ஆனால் இப்போ மீனாவுக்காக மீனாவோட துணியெல்லாம் துவைக்க வேண்டியதாக இருக்குது. மீனா ரெஸ்ட் எடுக்கும்போது அவங்களுக்கு காஃபியெல்லாம் கொண்டு வந்து கொடுக்க வேண்டியதாக இருக்குது. மீனா கிச்சனில் சமைக்கும்போது அவங்களுக்கு உதவி செய்ய வேண்டியதாக இருக்குது. எல்லாம் எனக்காக வந்த பிரச்சனையால தானே அப்படின்னு யோசிக்க பார்வதி வீட்டுக்கு கிளம்புன விஜயாவும், ரோகிணி நான் சாப்பிட்டுட்டேம்மா, நான் கிளம்புறேன், நீயும் சீக்கிரமா உனக்கு இருக்கிற வேலையை போய் பாரு. ரோகிணி நீ ரொம்ப நல்ல மருமகன் எனக்கு தெரியும். இந்த வீட்டிலேயே பொறுப்பான மருமகன் நீ தான். அதுக்காக இந்த வேலையெல்லாம் நீ செய்யணுன்ற அவசியமே இல்லை. வீட்டு வேலையை பார்க்க இங்கே மீனா இருக்கும்போது மீனாக்கு உதவி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. மனோஜுக்கு இதெல்லாம் பிடிக்கலன்னு நினைக்கிறேன். அதனால இனி நீ கிச்சன் பக்கமே போக வேண்டாம், இந்த துணியெல்லாம் துவைக்க வேண்டாம், இதெல்லாம் அப்படியே வச்சுட்டு நீ உன்னுடைய வேலைக்கு கிளம்பு. மறுபடியும் மனோஜ் வந்து கோவப்படுற மாதிரி வீட்டு வேலையெல்லாம் நீ பார்க்கவே கூடாது ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவும் அங்கேருந்து கிளம்புறாங்க. ஆனால் ரோகிணி என்ன செய்யன்னு சொல்லிட்டு அங்கே துணி துவைச்சி கொடுக்கறது, மீனாவுக்கு உதவி செய்கிறதுன்னு ஒவ்வொரு வேலையும் செஞ்சிட்ருக்க மீனா சொல்கிறாங்க, என்ன ரோகிணி இங்கே மனோஜும் விஜயாத்தையும் வீட்டு வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, ஆனால் நீங்கள் என்னடானா எனக்கு வந்து உதவி செஞ்சிட்ருக்கீங்கன்னு கேட்கும்போது உடனே ரோகிணியும், என்ன செய்ய மீனா, நான் விரும்பியா இந்த வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்கேன், இல்லை வேணும்னே உங்களுக்கு உதவி செய்யணும்னு நினச்சேனா? நீங்கள் என்னை பற்றின உண்மையை தெரிஞ்சுக்கிட்டீங்க. நீங்களும் பாவம் எவ்வளோ வேலையை செய்ய முடியும், அதனால தான் இந்த வேலையெல்லாம் உங்களுக்காக செஞ்சு கொடுக்குறேன். என்னை புரிஞ்சுப்பீங்கல்ல, என்னை யார்கிட்டேயும் நீங்கள் மாட்டி விட மாட்டீங்கல்ல, நீங்கள் உண்மையை சொல்லிடக்கூடாதுன்றதுக்காக தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் உங்களை பற்றி. நீங்கள் நல்ல பேர் வாங்கிறதுக்காக பொய் சொல்வீங்க, இப்போ நான் உண்மையை சொல்லிடக்கூடாதுன்றதுக்காக உதவி செய்கிறீங்க, அப்படி தானே? எனக்கு உங்களுடைய உதவியே வேண்டாம். எப்படியும் நான் தான் கஷ்டப்பட்டு வேலை செய்யணும். நீங்கள் இந்த துணியை துவைச்சி வச்சாலும் மற்ற வேலையை நான் தானே பார்க்கணும். நானே பார்த்துக்கிறேன், கிளம்புங்க. உங்களால் எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. மனோஜா இருக்கட்டும் விஜயாத்தியா இருக்கட்டும் என்ன கேள்வி கேட்கக்கூடாது, புரியுதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு மீனா பூ கொடுக்கறதுக்காக கிளம்புறாங்க. ரோகிணிக்கு மீனா பேசின பேச்சால் ரொம்பவே கோவம் வருது. நான் தான் மீனாவுக்காக உதவி செய்கிறேனே, மீனா புரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட அக்கறையாக பேசுவாங்கன்னு பார்த்தா இவ்வளோ கோவமாக பேசிட்டு போகிறாங்க. மீனா நீங்கள் உண்மையை சொல்லக்கூடாதுன்றதுக்காக தான் வீட்டு வேலையை பார்த்துக்கிறேனே தவிர்த்து உங்களுக்கு உதவி செய்யணுன்ற எண்ணம் எனக்கு இல்லவே இல்லை. சீக்கிரமாகவே இந்த பிரச்சனைக்கு நான் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன். நீங்கள் உண்மையை சொல்லிடுவீங்களோன்ற ரொம்பவே பதட்டத்தில் என்னால் எந்த வேலையும் செய்ய முடியல. நீங்கள் உண்மையை என்றைக்கும் சொல்லாத மாதிரி நான் ஏதாவது செஞ்சே ஆகணும் அப்படின்னு ரோகிணி யோசிக்கிறாங்க. மீனா பூ கொடுக்க போனதால் இங்கே இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு பார்லருக்கு கிளம்பி போகிறாங்க ரோகிணி. மீனா பூ கொடுக்க போகும்போது சத்யாவை கவனிக்கிறாங்க. சத்யா வந்து மீனா கிட்ட பேசுகிறாங்க, அக்கா திரும்பி வந்துட்டீங்களா? பாட்டி வீட்டுக்கெல்லாம் போனதா நீ ஃபோனில் சொன்னியே, பாட்டி நல்லா இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, முத்துமாமா எங்கக்கான்னு கேட்கும்போது, இங்கே வந்து என் வீட்டுக்காரர் சவாரிக்கு போயிட்டாரு, நீ உன்னுடைய வேலையை எப்படி பார்க்குற அப்படின்னு கேட்க, உடனே சத்யாவும் இப்போ முத்துமாமா பேச்சை கேட்டு என் வேலையை ரொம்ப நேர்மையாக பார்க்குறேன், என் வேலையில் ரொம்ப நல்ல உண்மையாக இருக்கிறதுனால எனக்காக சம்பளத்தை அதிகமாக கொடுக்குறாங்கக்கா, எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? முத்துமாமா சொன்ன மாதிரியே நான் என் வேலையில் உண்மையாக தான்க்கா இருக்கேன். ஆனால் முத்துமாமா தான் இந்த வேலையை நீ பார்க்க வேண்டாம், நீ நல்லா படிச்சிருக்க, உனக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல வேலையை நானே பார்த்து கொடுக்குறேன்னு சொன்னாங்க.
எனக்கும் இந்த வேலை பிடிச்சிருக்குக்கா. சீக்கிரமாகவே நானே வந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்க தான் போகிறேன். அது வரைக்கும் எனக்காக முத்துமாமா கிட்ட நீ தான் பேசணும். என்னை பார்க்கும்போதெல்லாம் முத்துமாமா கோவப்படுறாரு. இந்த வேலையை நான் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. ஆனால் முத்துமாமா பேச்சை கேட்டு நான் மட்டும் இல்லைக்கா, என் வேலையில் என் ஓனர்கிட்ட பேசி எவ்வளவோ நாங்கள் நல்லது செய்ய ஆரம்பிச்சிட்டோம், உதவி செய்ய ஆரம்பிச்சிட்டோம், உண்மையாக இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியே சத்யா, கேட்க சந்தோஷமாக இருக்குது. உன்னுடைய வேலையில் நீ உண்மையாக இருக்கல்ல, அதுவே போதும். உனக்கு இப்போ சம்பளம் அதிகமாக வருதான்னு கேட்க, ஆமாக்கா, நினச்சதை விட நல்ல வருமானம் வருது அப்படின்னு சொல்ல, அம்மாவை நீ தான் நல்லா பார்த்துக்கணும். பக்கத்துல இருந்து பார்த்துக்கிறதுக்கு நானும் இல்லை, சீதாவும் இல்லை. நீ மட்டும்தான் எங்களோட நம்பிக்கையாக இருக்க. அதனால அம்மாவை நீ நல்லா கவனிச்சுக்கணும், சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. அக்கா, நான் எப்பயுமே மாமா பேச்சு தான் கேட்பேன். முத்து மாமா என்ன சொன்னாலும் செய்வேன். அதனால் மாமா என்னை பற்றி யோசிக்க வேண்டான்னு சொல்லிடு அப்படின்னு பேசிகிட்டு இருக்க மீனாவுக்கு ஃபோன் வருது. உடனே மீனாவும், சரி சத்யா, நீ உன் வேலைக்கு கிளம்பு, நானும் அப்படியே கிளம்புறேன், ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கு பாரு, டெக்கரேஷன் ஆர்டருக்காக பேச போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா அங்கேருந்து கிளம்புறாங்க. ஆனால் சத்யா பேசின பேச்செல்லாம் பார்த்துட்டு மீனாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. பரவாயில்ல, சத்யா முன்ன மாதிரி இல்லாமல் இப்போ நல்ல தெளிவாகவே தன்னுடைய வேலையில் உண்மையாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும்னு என் வீட்டுக்காரர் முத்து மாதிரியே பேச ஆரம்பிச்சிட்டான். என் வீட்டுக்காரரால் தானே தன்னுடைய வேலையில் இப்படிலாம் செய்ய ஆரம்பிச்சிருக்கான். கேட்க சந்தோஷமாக இருக்குது. அம்மாவை மட்டும் சத்யா நல்லா பார்த்துக்கிட்டா அதுவே போதும். சீக்கிரமாக அம்மா இனி கடைக்கு போக வேண்டான்னு நான் ஒரு முடிவெடுத்தாதான் அம்மா வீட்டிலேயே ரெஸ்ட் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி மீனா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நாள் கழிச்சு மறுபடியும் பார்வதி வீட்டுக்கு விஜயா வந்த உடனே விஜயாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பார்வதி, எப்படி இருக்க? என் மாமியாரை பார்க்க போனல, உனக்காக என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன விஜயா, புதுசாக இருக்குது, எனக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு கேட்க, ஏன் பார்வதி, உன் மேலே எனக்கு அக்கறையே இல்லையா என்ன? நீ தான் வர வர என்னை ஃப்ரெண்டாக யோசிக்க மாட்டேங்கிற. உனக்கு ஃப்ரெண்டாக இருக்கிறதுக்கு தான் அந்த சிவன் இருக்காருல்ல, அவர் செய்கிற உதவியெல்லாம் பார்த்து என்னை மறந்துட்டேன். ஆனால் நான் அப்படி கிடையாது. என்னுடைய ஃப்ரெண்டுனா நீ தான் பார்வதி அப்படின்னு சொல்லிட்டு, என் மாமியார் இதெல்லாம் உனக்காக கொடுத்து அமிச்சாங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, மனோஜுக்கு வேற ரோகிணியால் பெரிய ஆர்டர் கிடச்சிருக்குல்ல, அதனால கோயிலுக்கு போயிட்டு நல்லபடியாக வேண்டுதல் எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன் மனோஜ் ரோகிணிக்காக மட்டும்தான் நீ வேண்டுதல் செஞ்சியா என்ன? முத்து, ரவி எல்லாரும் இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லும்போது, முத்து, ரவி எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிறாங்க. ஆனால் மனோஜ் மட்டும்தான் தனக்கு கிடைக்கிற வருமானத்தை வச்சு என்னையும் பார்த்துக்கணும்னு நினைப்பான். மனோஜ் என்னுடைய பையன், நான் சொல்கிற எல்லாத்தையும் மனோஜ் கேட்பான். ஆனால் ரவியும் அப்படி இல்லை, முத்துவும் அப்படி இல்லை. என்ன செய்யறது? நாங்கள் நினச்ச மாதிரியே என் மாமியார் வீட்டில் நல்லபடியாக தீபாவளியை கொண்டாடிட்டு கிளம்பி வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்கல்ல, எல்லாரும் அவங்கவுங்க வேலைக்கு போயிட்டாங்களான்னு கேட்க, ஆமாம் பார்வதி, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும். அங்கே மாமியார் வீட்டிலேருந்து வந்ததுக்கப்புறமா எல்லாரும் அவங்க வேலையை பார்த்தாலும் ரோகிணி மட்டும் வீட்டு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டானா பார்த்துக்கையேன். மீனாவுக்கு கிச்சனில் உதவி செய்கிறது, மீனாவோட துணியை துவைக்கிறதுன்னு ரோகிணி ஒவ்வொரு வேலையாக செஞ்சிட்ருக்கா. இதெல்லாம் நான் செய்ய சொல்லலை, ஆனால் ரோகிணி இப்படி செய்கிறவளும் கிடையாது. அப்படி இருக்கும்போது திடீர்னு என்ன ரோகிணி இப்படி மாறிட்டாளேன்னு நானே பேரெதிர்ச்சியோடு இருந்தேன். மனோஜ் இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே கோவமா, ரோகிணி நீ வீட்டு வேலையை செய்யக்கூடாதுன்னு சொன்னாலும் மனோஜ் பேச்சை கூட கேட்காம மீனாவுக்கு உதவி செய்கிறானா, ரோகிணி மனசு மாறிட்டாளான்னு கூட எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லும்போது உடனே பார்வதியும், பரவாயில்லையே விஜயா, கேட்கவே சந்தோஷமா இருக்கு, நீ உண்மைதான் சொல்றியா? மீனாவுக்கு அந்த வீட்டில் உதவி செய்ய யாருமே இல்லை, மீனா தனியாக வேலை செய்கிறாங்களே நானே யோசனை பண்ணியிருக்கேன். ஆனால் இப்போ மீனாவுக்கு உதவி செய்ய ரோகிணி வந்து வந்திருக்காங்கன்னு சொல்லும்போது எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஆனால் ரோகிணி கிட்ட நீ வேலை சொன்னாலே செய்ய மாட்டாங்களே, இப்போ என்ன திடீர்னு ரோகிணி இவ்வளோ பெரிய வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்கா? ரோகிணிக்கு தான் சமைக்க தெரியாதுன்னு சொல்லும்போது மீனாவோட துணியை ரோகிணி துவைச்சி கொடுக்கறது, காஃபி கொடுக்கறதுன்னு ஒவ்வொன்றையும் செய்கிறத பார்த்துட்டு மனோஜுக்கும் பிடிக்கல, எனக்கும் பிடிக்கல. ஆனால் என்ன செய்ய, ரோகிணி நான் பொறுப்பான மருமகளாக இருக்கணும்னு பேசும்போது சரி வீட்டு வேலையை ரோகிணியை பார்த்துக்கிட்டோன்னு நானும் சொல்லிட்டு வந்துட்டேன். ஆனால் ரோகிணி இப்படி மீனாவுக்காக இந்த மாதிரி வேலையை செஞ்சு கொடுப்பான்னு நான் நினைக்கவே இல்லைன்னு சொல்கிறாங்க. நீ தான் மனசு மாற மாட்டேங்கிற, மீனாவை மருமகளாக ஏற்றுக்க மாட்டேங்கிற. அப்படி இருக்கக்கூடாதுன்றதுக்காக ரோகிணி வந்து இப்போ வீட்டு வேலையை செய்கிறதெல்லாம் நீ சொல்லும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. இனி 3 மருமகளும் ஒத்துமையாக இருந்தால் நல்லது தானே, உன்னையும் பார்த்துப்பாங்க, வீட்டு வேலையும் பார்த்துப்பாங்க அப்படின்னு பார்வதி சொல்லிட்டு இருக்கும்போது, என்னதான் நீ சொன்னாலும் பார்வதி, எனக்கு இதெல்லாம் பிடிக்கல. பார்வதி, எனக்காக காஃபி எடுத்துகிட்டு வாயேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பார்வதியும் கிச்சனுக்கு போகிறாங்க. இங்கே விஜயா அவங்க கிளாஸ் எல்லாம் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப நாள் கழித்து வித்யா ரோகிணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ரோகிணி வித்யா கிட்டே கேட்குறாங்க, என்ன வித்யா, அங்கே வெளியூருக்கு போயிருந்தியே, நீ வந்துட்டியான்னு கேட்கும்போது, ஆமாம், நானும் முருகனும் வந்துட்டோம். ஆனால் முருகன் முத்துவை பார்க்கணும், மீனாவை பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தார். நான் தான் நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஆமாம் ரோகிணி,
நீ இங்கே தீபாவளி கொண்டாடுறதுக்காக பாட்டி வீட்டுக்கு போனியாமே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதை ஏன் கேட்குற அப்படின்னு சொல்கிறாங்க. மகேஸ்வரி கிட்ட நான் பேசினேன், நடந்த எல்லாத்தையும் மகேஸ்வரி என்கிட்ட சொன்னான். என்ன ரோகிணி, மீனாவுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சா அப்படின்னு இங்கே வித்யா கேட்குறாங்க. உடனே ரோகிணியும், ஆமாம் வித்யா, ஆனாலும் மீனா எனக்காக இந்த உண்மையை இப்போ வரைக்கும் யார்கிட்டையும் சொல்லலை. அதுக்காக நான் சாதாரணமாக இருக்க முடியாதுல்ல. மீனாவுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லி வீட்டு வேலையெல்லாம் நான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. மீனாவுக்கு உண்மை தெரிஞ்சதால் எப்பயுமே நான் ரொம்ப பதட்டமாகவே இருக்கேன். இப்போ என்னை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுற விஜயாத்தை உண்மை தெரிஞ்சா என்ன செய்வாங்கன்னு தெரியலையேன்னு ரொம்பவே பதட்டமாக இருக்குது அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க ரோகிணி. உடனே இங்கே வித்யாவும், நல்ல வேலை மீனாவுக்கு இப்போவாது உண்மை தெரிஞ்சது பார்த்தியா. இல்லை எதுக்கு சொல்கிறேன்னா, நீ எத்தனை நாள் தான் இந்த உண்மையை யார்கிட்டையும் சொல்லாமல் இருக்கலாம்னு நினைக்கிற? உன்னுடைய வாழ்க்கையை பற்றி யோசிக்கிற நீ கிருஷ்ணை பற்றி யோசிக்க வேண்டாமா? சீக்கிரமாகவே மீனா இந்த விஷயத்த முத்துக்கிட்ட சொல்லிடுவாங்க. அப்புறம் என்ன, கிறிஷ் உன் கூடவே இருக்கிறதுக்கு எவ்வளோ உதவி செய்ய முடியுமோ அவங்க இந்த பிரச்சனையை பார்த்துப்பாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க வித்யா. உடனே ரோகிணி, என்ன வித்யா சொல்கிற? முத்துக்கிட்ட மீனா இந்த உண்மையை சொல்லிடுவாங்களா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம், முத்துக்கிட்ட மீனா எல்லா உண்மையும் சொல்லிடுவாங்க. ஒன்றை மாதிரி மனோஜை அவங்க நீ மனோஜை எப்படி ஏமாத்துறியோ அதே மாதிரி முத்துவை அவங்க ரொம்ப நாள் ஏமாத்திட்டு இருக்க மாட்டாங்க. உனக்காக இந்த உண்மையை சொல்லாமல் இருக்கவும் மாட்டாங்க. பேசாமல் நீ ஏன் உன் மாமியார்கிட்டையும் மனோஜ்கிட்டையும் உண்மையை சொல்லிட்டேன்னா இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடலாம்ல அப்படின்னு சொல்லும்போது, வேண்டாம் வித்யா, மீனா மட்டும் இல்லை, நானும் இந்த உண்மையை என்றைக்கு சொல்ல மாட்டேன். என்றைக்கு மனோஜ் அந்த வீட்டிலேருந்து கூப்பிட்டு வரணும், எங்களுக்குன்னு புது வீடு வாங்கினதுக்கப்புறமா தான் மனோஜ்கிட்ட மெதுவாக இந்த உண்மையை சொல்லி புரிய வைக்கணும்னு நான் முடிவெடுத்திருக்கேன். அதுக்குள்ளே மீனா உண்மையை சொல்லிடக்கூடாதுன்னு மீனாவுக்காக என்னென்ன வேலையெல்லாம் செய்கிறேன் தெரியுமா? இன்றைக்கி மீனாவுக்காக மீனாவோட துணியெல்லாம் துவைச்சி போட்டுட்டு வந்திருக்கேன். மீனாவும் பொறுமையாக எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காங்க. ஏன் நிலைமை யாருக்குமே வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நிலைமைக்கு காரணமே நீதானே ரோகிணி, நீதானே போய் சொல்லி ஏமாற்றிட்டு அந்த வீட்டு மருமகளாகணும்னு ஆசைப்பட்டேன். அதான் உனக்கு இப்படி ஒரு நிலைமை. ஆனால் மீனா ஒன்றை மாதிரி கிடையாது. அவங்க கண்டிப்பாக உண்மையை சொல்ல தான் போகிறாங்க. அதுக்கப்புறம் அந்த வீட்டில் நீ மருமகளாக இருக்கிறியான்னு தெரியாது. ஆனால் மனோஜுக்கு நீ உதவி செய்கிறேன்னு சொல்லி இப்போ நல்ல பேர் வாங்கினாலும் கண்டிப்பாக பிரச்சனைன்னு வந்தால் உன் மாமியாரே நீ அந்த வீட்டில் இருக்க வேண்டான்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமாவது கிருஷிக்கு ஒரு நல்ல அம்மாவாக இருந்து கிருஷி நல்லபடியாக பார்த்துக்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். இப்போ இந்த உண்மையெல்லாம் எனக்கும் தெரியும்னு என்ன மீனா கிட்ட சொல்லிடாத. மீனா எனக்கு இப்போ ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருக்கிறாங்க. அதனால் எனக்கு அவங்க நிறையா உதவி செய்ய வேண்டியதாக இருக்குது. முத்து மேலே முருகன் ரொம்ப நம்பிக்கையாக இருக்கிறதுனால நான் உனக்கு ஃப்ரெண்டுன்றதுனால என்ன அவங்க தப்பாக நினைக்கக்கூடாதுல்ல, அதுக்காக தான் ஃபோன் பண்ணேன். பரவாயில்ல, மீனாவுக்கு உண்மை தெரிஞ்சதால் சீக்கிரமாகவே எல்லாருக்கும் உண்மை தெரிய தான் போகுது. சரி ரோகிணி, நான் ஃபோனை வைக்கிறேன்னு பேசிட்டு வித்யா ஃபோனை வச்சிடுறாங்க. ரோகிணி வித்யா இப்படி பேசின பேச்சால் ரொம்பவே கோபமாக இருக்காங்க. என்ன வித்யா நமக்கு சப்போர்ட் பண்ணுவான்னு பார்த்தா நடந்த எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு மீனா முத்து ரொம்ப நல்லவங்கன்னு உண்மையை மீனா சொல்ல தான் போகிறாங்கன்னு இப்படிலாம் பேசுகிறாங்க. மீனா மட்டும் உண்மையை சொல்லிட்டாங்கன்னா அவ்வளவுதான், என்ன நடக்கும்னே தெரியலையே அப்படின்னு ரொம்பவே பதட்டமாக மனோஜோட கடைக்கு கிளம்பி போகிறாங்க. மனோஜும் ரோகிணி வந்த உடனே, ரோகிணி வெளியில் நிறைய வேலை இருக்குது ரோகிணி, அது மட்டும் இல்லை சந்தோஷ் சார் நாளைக்கு என்னை பார்க்க வரேன்னு சொல்லியிருக்காரு. அதனால் சந்தோஷ் சார் நம்ம கடைக்கு வரக்கூட வாய்ப்பு இருக்குது. அவர்கிட்ட புது ஆர்டரை பற்றி பேசணும். அவர் மட்டும் சரின்னு சொல்லிட்டா நமக்கு தேவையான எல்லா பொருளையும் அனுப்பிடுவார்ல அப்படின்னு சொல்லும்போது, என்ன மனோஜ் சொல்கிற, உண்மையாவா? சந்தோஷ் சார் நம்ம கடைக்கு வராரா அப்படின்னு கேட்கும்போது, நான் உண்மையை தான் சொல்கிறேன். சந்தோஷ் சார் ஃபோன் பண்ணார், அவருக்கு ஏதோ பிஸ்னஸ் பற்றி பேசுகிறதுக்காக அவர் ஃப்ரெண்டை பார்க்குறதுக்காக வராராம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மனோஜ். இந்த ஆர்டரை நீ எப்படி செய்ய போகிறேன்னு தெரியலையேன்னு யோசனை பண்ணேன். ஆனால் இந்த ஆர்டரை பற்றி சந்தோஷ் சார் இங்கே வந்த உடனே நம்ம 2 பேருமே பேசலாம் அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க. இதை கேட்டு மனோஜ் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. மனோஜ் கடையில் உள்ள எல்லா வேலையும் ரோகிணி பார்த்துட்ருக்காங்க. மனோஜும் ரோகிணி ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு போகிறாங்க. உடனே சந்தோஷ் சார் நாளைக்கு வரப்போகிறாருமா, புது பிஸ்னஸை பற்றி பேச போகிறேன், அது மட்டும் இல்லை புது ஆர்டரை பற்றியும் பேச போகிறேன். அவர் நினச்சா நமக்கு எவ்வளவோ உதவி செய்ய முடியும். சந்தோஷ் சார் ஏற்கனவே டீலர்ஷிப்பை நம்ம கொடுத்ததுக்கப்புறமா எனக்கு நல்ல வருமானம் வருது. அதனால் இதே மாதிரி இந்த ஆர்டருக்கும் அவர் பொருளெல்லாம் அனுப்பிட்டாருன்னா அப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த ஆர்டரை நல்லபடியாக செஞ்சு முடிச்சிருவேன். நாளைக்கு சந்தோஷ் சார் கடைக்கு வரதுனால அப்பா நீங்களும் வரணும்ப்பா, சந்தோஷ் சார்கிட்ட பேசணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு மனோஜ். உடனே இங்கே அண்ணாமலையும், எதுக்கு மனோஜ், நான் என்ன பேச போகிறேன், உன்னுடைய பிஸ்னஸ் கடையை நீயும் ரோகிணியும் தான் பார்த்துக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது ரோகிணியால் உனக்கு இந்த பெரிய வாய்ப்பு கிடச்சிருக்கு, நல்ல ஆர்டர் கிடச்சிருக்கு, நீங்கள் 2 பேரும் பேசுங்களேன். எனக்கும் நாளைக்கு வேலை இருக்குது, அதெல்லாம் விட்டுட்டு வர முடியாதுல்லப்பா, நீ பார்த்துக்க, எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிடுறாரு அண்ணாமலை. உடனே விஜயாவும், பாத்தியா மனோஜ், உங்கள் அப்பா உன்னை புரிஞ்சுக்கிட்டாங்க. எப்பயும் முத்து மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணுற உங்கள் அப்பா இன்னைக்கு உன்னை பற்றி இவ்வளோ பெருமையாக பேசுகிறாரு. இந்த பிஸ்னஸை நீ நல்லா பார்த்துப்பேன்னு உன் மேலே நம்பிக்கை வச்சுருக்காரு. அதனால் எனக்கு கேட்கவே சந்தோஷமாக இருக்குது. எல்லாத்துக்கும் காரணம் ரோகிணி தான்.
ரோகிணி உன் கூட இருந்தா உனக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும்னு எனக்கு தெரியும். என் மருமக ரோகிணியால் நீ எவ்வளோ சந்தோஷமாக இருக்க. நீங்கள் வாங்க, உங்களுக்காக நான் சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு விஜயாவும் அண்ணாமலை சந்தோஷமாக பேச ரோகிணி நினைக்கிறாங்க, இந்த ஆர்டரை நல்லபடியாக செஞ்சுட்டோன்னா அதுக்கப்புறம் மனோஜையும் என்னையும் விஜயாத்தை என்னைக்கும் பிரிக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. இதன் மூலமாக மனோஜுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். முதல்ல புது வீடு வாங்கணும், அதுக்கப்புறம் விஜயாத்தை கிட்ட நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஆனால் மனோஜ் மீனா மேலே உள்ள கோவத்தில் எப்போ பார்த்தாலும் மீனாவை திட்டிக்கிட்டே இருக்காரு. இன்னைக்கு சாப்பாடு சரியாகவே இல்லை, சாப்பிடவே முடியல. இப்படி தெரிஞ்சிருந்தா நானும் ரோகிணியும் வெளியிலேயே சாப்பிட்டு வந்திருப்போம். என்னம்மா நீங்கள் மீனாவை கேள்வி கேட்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? பாவம் ரோகிணி என் கடைக்கு வர்றதுக்கு முன்னாடி எல்லா துணியவும் துவைச்சிட்டு வீட்டு வேலையை பார்த்துட்டு தான் கடைக்கு வரா. ஆனால் இந்த மீனா சமைக்க மட்டும்தானே செய்கிறாங்க, அந்த வேலையை சரியாக செய்ய முடியாதா? நீங்கள் கேள்வி கேட்காததுனால மீனா இப்போ சரியாக சமைக்கிறது இல்லை. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க மீனா? உங்கள் வேலையை பொறுப்பாக பார்க்க மாட்டிங்களா? வீட்டு வேலையை நீங்கள் தான் செய்யணும்னு தெரியும்ல. அப்புறம் என்ன உங்கள் துணியெல்லாம் இங்கே ரோகிணி கிட்ட கொடுத்து துவைக்க சொல்லியிருக்கீங்க? நான் ரொம்ப பொறுமையாக இருக்கேன்னா அதுக்கு காரணம் ரோகிணி தான். ரோகிணி உங்கள் மேலே வர வர ரொம்ப அக்கறையாக பேசுறது, உங்களுக்கு உதவி செய்கிறதுன்னு எல்லா வேலையும் ரோகிணி பார்த்துக்கிறா. ஆனால் அதெல்லாம் எனக்கு பிடிக்கல. இனி ரோகிணி எந்த வேலையும் செய்யக்கூடாது, புரியுதில்ல அப்படின்னு கேட்கும்போது மீனா சொல்கிறாங்க, நான் யாரையும் எனக்காக உதவி செய்யணும்னு கூப்பிடலை, வர சொல்லலை. எனக்கு உதவி செய்யுங்க ரோகிணி கேட்கல. அப்புறம் எதுக்கு நீங்கள் கோவப்படுறீங்க? இதெல்லாம் ரோகிணி கிட்ட போய் கேளுங்க. ரோகிணியா உதவி செய்கிறேன்னு சொல்கிறாங்க. அவங்க இப்போ தான் வீட்டு வேலையவே பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. நாங்கள் 3 மருமக இருக்கோம், ரோகிணியும் இந்த வீட்டு மருமக. வேலையை செஞ்சால் எந்த தப்பும் இல்லை. வேணும்னா நான் சமைச்ச சாப்பாடை சாப்பிடுங்க, பிடிக்கலனா எப்பயும் போல் வெளியில் சாப்பிடுங்க. இல்லை ரோகிணி விஜயாத்தை சமைச்சு கொடுக்க சொல்லுங்கள். அதை விட்டுட்டு நீங்கள் பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு என்னால் பொறுமையாக அமைதியாக இருக்க முடியாது. எத்தனை நாள் தான் நான் அமைதியாக இருக்க முடியும்? ரோகிணியோட உண்மையான குணம் தெரியலல்ல, அதான் பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு ரோகிணியை கூப்பிட்டு வெளுத்து வாங்குறாங்க மீனா. உங்ககிட்ட எனக்கு உதவி செய்ய சொன்னேனா, இல்லை என்னுடைய துணியை துவைச்சி கொடுங்கன்னு சொன்னேனா? நீங்களா எதுக்காக இந்த வேலையை செய்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். மனோஜ் என்கிட்ட இப்படி பேசக்கூடாது, உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி வைங்க, இல்லை அவ்வளவுதான்னு சொல்கிறாங்க மீனா. இல்லை மீனா நீங்கள் கோவப்படாதீங்க, நான் இருக்கேன்ல. மனோஜ் கிட்ட நான் பேசுகிறேன் மீனா, நீங்கள் கோவப்படாதீங்க மீனா. என்ன மனோஜ் நீ எவ்வளோ சந்தோஷமாக வீட்டுக்கு வந்தோம். நாளைக்கு புது ஆர்டரை பற்றி சந்தோஷ் சார்கிட்ட பேச போகிறோன்னு சொல்லிட்டு இருந்தோம். அதுக்குள்ளே மீனா கிட்ட தேவையில்லாமல் பிரச்சனை செய்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ரோகிணி, உனக்கெல்லாம் தெரியாது, மீனாவும் முத்துவும் இந்த வீட்டில் இருக்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன். நீ என்னடானா மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணுற? இதெல்லாம் பார்க்க எனக்கு புதுசாக இருக்குது, ஆனால் எனக்கு பிடிக்கல, அவ்வளவுதான். மீனா நான் சொல்கிறத நீங்கள் கேட்கல, அப்புறம் எங்கள் அம்மா கிட்ட சொல்லி நீங்களும் முத்துவும் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு நான் முடிவெடுப்பேன் அப்படின்னு கோவமாக பேசிட்டு அங்கே போகிறாரு மனோஜ். மனோஜ் பேசின பேச்சால் இங்கே மீனா ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயம் சவாரி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த முத்து மீனா அப்படின்னு கூப்பிட மீனா அழுதுகிட்டே இருக்கிறத கவனிக்கிறாங்க. என்ன மீனா என்னாச்சுன்னு கேட்ட உடனே இங்கே மனோஜ் பேசின எல்லாத்தையும் மீனா அழுதுகிட்டே முத்துக்கிட்ட சொல்கிறாங்க. என்னன்னு தெரியல, எப்போ பார்த்தாலும் உங்கள் அண்ணன் திட்டுறாங்க. நான் சமைச்சு கொடுக்கறது சாப்பிட பிடிக்கலனா அவங்க எதுக்கு சாப்பிட வரணும்? ரோகிணியை எல்லாரும் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. ஆனால் என்னை பாராட்ட வேண்டாம், செய்கிற சாப்பாடை சாப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டிதானே. உங்கள் அண்ணன் பேசுகிறதெல்லாம் பிடிக்கலங்க. அவருக்கு இந்த பெரிய ஆர்டர் கிடச்சதுலேருந்து தேவையில்லாமல் பேசுகிறாரு. நம்ம இந்த வீட்டில் இருக்கக்கூடாதான். உங்கள் அம்மா கிட்ட சொல்லி சீக்கிரமாக இங்கேருந்து நம்மளை அனுப்ப போகிறாராம். ஏன்னா உங்கள் அண்ணன் சொன்னால் உங்கள் அம்மா அப்படியே கேட்பாங்களாம். அப்படியாங்க, நம்ம இந்த வீட்டில் இருக்கக்கூடாதா அப்படின்னு கேட்குறாங்க மீனா. உடனே முத்துவும், மீனா இதுக்காக அழுதுட்ருக்க, முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல. நீ எதுக்காக மீனா அழணும்? நீ இந்த வீட்டில் சமைக்காதன்னு சொன்னேன், என் பேச்சை நீ கேட்கல. எல்லாருக்கும் சமைச்சு கொடுக்குறது, வீட்டு வேலையை பார்த்துக்கிறதுன்னு நீ மட்டுமே எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருந்ததுனால இனியும் நீ தான் அந்த வேலையை செய்யணும்னு நினைக்கிறாங்க. அதனால் பார்லலம்மா என்ன செஞ்சாலும் வீட்டு வேலையை செய்யக்கூடாதுன்னு என் அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ மனோஜும் பேச ஆரம்பிச்சிட்டான். நான் மனோஜை கூப்பிட்டு பேசுகிறேன்னு சொல்கிறாரு முத்து. உடனே மீனாவும், வேண்டாங்க, இப்போ உங்கள் அண்ணங்கிட்ட நீங்கள் பேசுனீங்கன்னா உடனே உங்கள் அம்மா கேள்வி கேட்பாங்க. என்ன தான் கேள்வி கேட்பாங்க? முத்து வந்த உடனே வீட்டில் நடந்த எல்லாத்தையும் சொல்லிட்டியான்னு கேட்பாங்க. உன்னால தான் முத்து பிரச்சனை செய்கிறான், நீ நல்ல மருமகளே இல்லைன்னு என்னை தேவையில்லாமல் பேசுவாங்க. அதெல்லாம் எனக்கு தேவையாங்க? எவ்வளவோ வேலை செஞ்சுட்டேன், இப்போ வரைக்கும் நல்ல பேர் கிடைக்காதுன்னு தெரியும். இந்த வீட்டில் என்னால் பிரச்சனை வரக்கூடாது. உங்கள் அண்ணன் பேசுனதெல்லாம் பேசிட்டாருல்ல, நான் பொறுமையாக இருக்கேன். அதே மாதிரி நீங்களும் பொறுமையாகவே இருங்க. என்ன செய்ய, இந்த வீட்டில் உங்களையும் என்னையும் மட்டும் யாரும் மதிக்கிறதும் இல்லை, மதிப்பு தரதும் இல்லை. போதுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா அழுதுகிட்டே ரெஸ்ட் எடுக்க போகிறாங்க. முத்து யோசிக்கிறாரு, எப்படியாவது மனோஜுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் சரியான பாடம் புகட்டணும், இல்லைனா மனோஜ் திருந்த மாட்டான், இப்படி தான் பேசிக்கிட்டே இருப்பான். மீனா எவ்வளோ கஷ்டப்படுறா, வேலை செய்கிறா, வீட்டில் உள்ள எல்லாருக்காகவும் வேலை செஞ்சிட்ருக்கா மீனா. இதெல்லாம் புரிஞ்சிக்காமல் இந்த மனோஜ் இப்படி பேசுகிறத எனக்கு பார்க்கும்போது அவ்வளோ கோவம் வருது. உடனே இது எல்லாத்தையும் கேட்கலான்னு நினச்சா மீனா வேற பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்கிறாள், என்ன செய்யன்னு தெரியலன்னு மனோஜ் மேலே ரொம்பவே கோவமாக இருக்காரு முத்து.
அடுத்த நாள் முத்து சீக்கிரமாக சவாரிக்கு போகணுன்னு கிளம்பும்போது ஃபோன் வருது. உடனே முத்துவும் யாருன்னு பேச, உடனே சந்தோஷ் சார் சொல்கிறாரு, முத்து நான் தான் முத்து, நீங்கள் சீக்கிரமாக நான் சொல்கிற இடத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லும்போது, சார் நீங்களா அப்படின்னு கேட்க, ஆமாம் என் ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக வந்தேன். பிஸ்னஸை பற்றி பேச வேண்டியது இருக்குது, நிறைய இடத்துக்கு போகணும், நீங்கள் தான் உதவி செய்யணும், நீங்கள் வருவீங்களே அப்படின்னு கேட்க, என்ன சார் நீங்கள்? நான் தான் கார் டிரைவராக இருக்கேன், நீங்கள் கூப்பிட்டா நான் வரமாட்டேனா? ஏற்கனவே எந்த ஒரு சவாரியும் இல்லாமல் தான் இருந்தேன். நீங்கள் ஃபோன் பண்ணதை கேட்டுட்டு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, உங்களை பார்க்க உடனே வரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாரு முத்து. சாப்பிட்டுட்டு இருக்க முத்து உடனே கிளம்புன உடனே மீனா சொல்கிறாங்க, சாப்பிட்டுட்டு போங்கங்க, நீங்கள் எப்போ வருவீங்கன்னு கூட தெரியல, நிறைய வேலை இருக்கும்லன்னு சொல்ல, ஆமாம் மீனா நான் எங்கே போகிறேன் யாரை பார்த்துட்டு வரேன்னு அப்புறமா சொல்கிறேன் அப்படின்னு முத்துவும் கிளம்பி போகிறாரு. முத்து ரொம்ப சந்தோஷமாக சந்தோஷ் சாரை பார்க்க சந்தோஷ் சார் சொல்கிறாரு, மனோஜை பார்க்கறதுக்காக வந்தேன், மனோஜோட கடைக்கு போகணும்னு சொல்ல, சார் மனோஜோட கடைக்கா போகணும், அங்கே நான் வரல சார் அப்படின்னு சொன்ன உடனே, என்ன முத்து நீங்கள் தான் எல்லா இடத்துக்கும் என்னை கூப்பிட்டு போகணுன்னு சொன்னேன், மனோஜோட கடையில் கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது, மனோஜை பார்த்து பேசிவிட்டு என் ஃப்ரெண்டை பார்க்க போகணும்னு சொல்ல, சார் உங்கள் ஃப்ரெண்டை பார்க்க நான் கூப்பிட்டு போகிறேன், ஆனால் மனோஜை பார்க்கக்கூடாது பேசக்கூடாதுன்ற முடிவில் இருக்கேன், மனோஜால் நிறைய பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு முத்து. முத்துக்கிட்ட சந்தோஷ் சார் பேசுகிறாரு, என்ன முத்து எப்பயுமே மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க, உங்களால் தான் மனோஜுக்கு அந்த டீலர்ஷிப்பை நான் கொடுத்தேன், நீங்களே இப்படி பேசுகிறீங்க, மனோஜோட குணம் என்னன்னு தெரியும், ஆனால் நீங்கள் எல்லாருக்கும் உதவி செய்வீங்க, மனோஜுக்காக சப்போர்ட் பண்ணி நீங்கள் பேசுனீங்களே, உங்களை பற்றி எனக்கு தெரியும், ஆனால் இப்போ இப்படி பேசுகிறீங்களே முத்து, என்னாச்சு என்ன பிரச்சனை, மனோஜ் அப்படி என்ன தான் செஞ்சார், நீங்கள் தெளிவாக சொன்னால் தானே எனக்கும் உண்மை என்னென்னு தெரியும் அப்படின்னு முத்துக்கிட்ட கேட்க, மீனா கிட்ட தேவையில்லாமல் பிரச்சனை செய்கிறது, தனக்கு கிடைச்ச இந்த பெரிய ஆர்டரை நல்லபடியாக செய்யணுன்றதுக்காக, நமக்கு நல்ல வருமானம் வரப்போகுதுன்றதுக்காக வீட்டில் யாரையும் மனோஜ் மதிக்கிறதும் இல்லை, மதித்து பேசுகிறதும் இல்லை, மீனாவால் தான் மனோஜுக்கு இந்த பெரிய ஆர்டரே கிடச்சிது, மீனாவுக்கு ஆர்டர் கிடச்ச உடனே மனோஜுக்காக சப்போர்ட் பண்ணி பேசி இந்த ஆர்டரை வாங்கி கொடுத்துருக்கா, ஆனால் மீனா செஞ்ச உதவியை யார்கிட்டையும் சொல்லாமல் ரோகிணி பொய் சொல்லி அந்த ஆர்டர் என்னால் தான் கிடச்சிதுன்னு மனோஜையும் எங்கள் அம்மாவையும் வீட்டில் உள்ள எல்லாரையும் நம்ப வச்சுட்டாங்க, ஆனால் உண்மை என்னென்னு மீனாவுக்கும் தெரியும், எங்கள் வீட்டில் இருக்க மருமக ஸ்ருதிக்கும் தெரியும், நல்ல பேர் வாங்கணுன்ற எண்ணத்தில் மீனா இதெல்லாம் செய்யலை, எல்லாரும் நல்லா இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் தான் உதவி செஞ்சான், ஆனால் இப்போ மீனாவையே இங்கே மனோஜ் மதிக்கிறதில்ல, நானும் மீனாவும் அந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கும்போது நான் எதுக்காக மனோஜோட கடைக்கு வரணும், மனோஜ்கிட்ட பேசணும், எனக்கு எந்த விருப்பமும் இல்லை அப்படின்னு மனோஜை பற்றி சொல்ல, மனோஜோட உண்மையான குணத்தை புரிஞ்சுக்கிறாரு சந்தோஷ் சார். அப்படியா, மீனாவால் தான் இந்த உதவியெல்லாம் மனோஜுக்கு கிடச்சிதா, ஆனால் ரோகிணி பொய் சொல்லியிருக்காங்களா, இவ்வளோ பெரிய ஆர்டர் கிடச்ச உடனே அதை பற்றி என்கிட்ட சொல்லிட்டு உதவி கேட்டு நின்னாரு, நானும் உதவி செய்கிறேன்னா சொன்னேனே, ஆனால் இப்படி மீனா செஞ்ச உதவியை பற்றி அவங்க சொல்லவே இல்லை, நான் உதவி செஞ்சால் மட்டும்தான் இந்த ஆர்டரை மனோஜால் நல்லபடியாக செய்ய முடியும், நான் உங்கள் கூட வரேன், நீங்கள் என்னை கூப்பிட்டு போங்க, உங்களுக்காக நான் பேசுகிறேன், மனோஜ்கிட்ட புரிய வைக்கிறேன், நீங்களும் மீனாவும் அந்த வீட்டில் எவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னு புரிஞ்சுக்கிட்டேன், உங்களை பற்றி மனோஜ் புரிஞ்சிக்க வேண்டாமா, ரோகிணி சொன்னது எல்லாமே பொய் தானே தெரிஞ்சுக்க வேண்டாமா அப்படின்னு சந்தோஷ் சார் சொன்ன உடனே முத்து என்ன செய்யன்னு தெரியாமல், சார் நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் என்னால் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது சார், மனோஜ் அவன் வேலையை பார்க்கட்டும் அப்படின்னு சொல்கிறாரு முத்து. உடனே சந்தோஷ் சாரும், முத்து உங்களை பற்றி எனக்கு நல்லா தெரியும், மீனாவை பற்றியும் தெளிவாக தெரியும், நீங்கள் எல்லாருக்கும் உதவி செய்வீங்க, உங்கள் குணம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் உங்களுக்கு உதவி செய்ய தான் உங்களை கூப்பிட்றேன், நீங்கள் வாங்க முத்து போகலாம் அப்படின்னு முத்துவையும் கூப்பிட்டுக்கிட்டு அங்கே மனோஜோட கடைக்கு சந்தோஷ் சார் வராரு. சந்தோஷ் சார் வராருன்னு ரொம்ப நேரமாக ரோகிணியும் மனோஜும் காத்துட்ருக்கும்போது முத்துவோட காரில் வந்து இறங்குறாரு சந்தோஷ் சார். என்ன சந்தோஷ் சார் முத்துவோட காரில் வராரு அப்படின்னு மனோஜ் பார்க்க, அங்கே வந்த சந்தோஷ் சாரும், என்ன மனோஜ் நல்லா இருக்கீங்களான்னு கேட்க, ஆமாம் முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும்னு சொன்னீங்களே அப்படின்னு கேட்கும்போது, சார் அந்த பெரிய ஆர்டரை பற்றி பேசினல, நீங்கள் தான் சார் பொருள் அனுப்பணும், நீங்கள் வாங்க சார் அப்புறமா பேசிக்கலாம், முதல்ல சாப்பிடுங்க சார் அப்படின்னு சொல்லி நல்லபடியாக கவனிக்கிறாங்க. ஆனால் சந்தோஷ் சார் சொல்கிறாரு, மனோஜ் உங்களுக்கு உதவி வேணும்னு உடனே நல்லபடியாக பேசுகிறீங்களே, ஆனால் மீனா உங்களுக்கு எவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்காங்க, அதை தெரிஞ்சுக்காம அது எப்படி மீனாவை நீங்கள் எப்படிலாம் ஏளனமாக பேசலான்னு கேட்க, என்ன சார் இந்த முத்து சொன்னானா, முத்து எனக்கு நல்ல பேர் கிடைக்கக்கூடாதுன்னு என்னென்னவோ சொல்லுவான், மீனாவை எல்லாரும் பாராட்டணுன்றதுக்காக முத்து பொய் சொல்லுவான், அதெல்லாம் நம்பாதீங்க சார் அப்படின்னு சொல்கிறாரு மனோஜ். உடனே சந்தோஷ் சார் மனோஜ்கிட்டேயும் ரோகிணிக்கிட்டேயும் சொல்கிறாங்க, டீலர்ஷிப் கிடைக்கணும்னு பொய் சொன்னது நீங்கள் தானே மனோஜ், ஆனால் முத்து அப்போ கூட உண்மையை தான் சொன்னார், முத்து மீனா உண்மையை பேசுவாங்கன்னு தெரியும், நீங்கள் தான் பொய் சொல்வீங்க, உங்களை பற்றியே எனக்கு ரொம்ப தெளிவாக தெரியும், மீனாவால் தான் இந்த பெரிய ஆர்டர் உங்களுக்கு கிடச்சிருக்கு, அது மட்டும் இல்லாமல் இந்த ஆர்டரை நான் தான் வாங்கி தந்தேன்னு ரோகிணி சொன்ன பொய்யெல்லாம் நீங்கள் நம்பிட்டுருக்கீங்க, என்ன ரோகிணி நீங்கள் உண்மையை சொல்கிறீங்களா இல்லையா, மீனா தானே உதவி செஞ்சுருக்காங்க, மீனாவால் தானே இந்த ஆர்டர் கிடச்சிதுன்னு சொல்ல, இல்லை சார் நான் சொல்ல வரதை புரிஞ்சுக்கோங்க, நான் கூட மேடம் கிட்ட பேசினேன், அவங்களுக்கு என்னை ஏற்கனவே தெரியும்னு சொல்லும்போது, இல்லை மீனா உங்ககிட்ட இந்த ஆர்டரை பற்றி சொன்னாங்களா இல்லையா அப்படின்னு கேட்க, ஆமாம் சார்
மீனா சொன்னாங்க. அப்புறம் எதுக்கு வீட்டில் உள்ள எல்லார்கிட்டேயும் நீங்கள் தான் மனோஜுக்கு பிஸ்னஸில் உதவி செஞ்சேன்னு சொன்னீங்க, இதெல்லாம் தப்பு தானே அப்படின்னு இங்கே சந்தோஷ் சார் கேட்க, உடனே மனோஜும், என்ன ரோகிணி என்ன நடக்குது, நீ சொன்ன எல்லாத்தையும் நம்பினேன், ஒன்னால தான் பெரிய ஆர்டர் கிடச்சிருக்குன்னு அம்மா பாராட்டி பேசுகிறாங்க உன்னை, ஆனால் சந்தோஷ் சார் மீனாவை பற்றி பேசுகிறது எல்லாமே உண்மை தானேன்னு கேட்க, ஆமாம் மனோஜ், மீனாவால் தான் இந்த ஆர்டர் கிடச்சிது. மீனா தான் எனக்கு முதல்ல இதை பற்றி சொன்னாங்க. அப்புறம் தான் நான் அவங்கள பார்த்து பேசி இந்த ஆர்டர் உனக்கே கிடைக்கணும்னு நானும் பேசினேன். ஆனால் இப்போ முத்து சொன்னதால் சந்தோஷ் சாருக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு. அதனால் சந்தோஷ் சார் மட்டும் இல்லை, நீயும் என்னை கேள்வி கேட்குற. விஜயாத்தை இப்போ தான் என்னை புரிஞ்சுக்கிட்டாங்க. நான் மட்டும் இந்த பொய்யை சொல்லலைன்னா அப்புறம் எப்படி உங்கள் அம்மா மனசு மாறி இருக்கும், என்னை மருமகளாக ஏற்றுக்கணும்னு நினச்சிருப்பாங்க. அதனால் கோவப்படாத, பொறுமையாக இரு மனோஜ் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க ரோகிணி. உடனே இங்கே சந்தோஷ் சார் மனோஜ் கிட்ட சொல்கிறாரு, மனோஜ், நான் உங்களுக்கு எப்பயும் உதவி செய்வேன், ஆனால் நான் சொல்கிறது நீங்கள் கேட்கணும். நீங்கள் எப்படி மீனாவை இவ்வளோ ஏளனமாக பேசலாம்? மீனா உங்களுக்கு உதவி தானே செஞ்சுருக்காங்க. ரோகிணி இப்போ ஒத்துக்கிட்டாங்கல்ல, மீனா செஞ்சது தான் பெரிய உதவின்னு. ரோகிணி பொய் சொல்லியிருக்காங்க, ஆனால் நீங்கள் ரோகிணி பொய் சொன்னதெல்லாம் பெருசாக எடுத்துக்கல. மீனா முத்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு நினச்சிங்களா? மீனா முத்துவுக்கு என்னால் உதவி செய்ய முடியும், அதெல்லாம் உங்களுக்கு தெரியும்ல. மீனா முத்துக்கிட்ட நீங்கள் பேசின பேச்சுக்காக மன்னிப்பு கேட்கணும், இல்லைனா நான் என்ன செய்வேன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல அப்படின்னு கேட்க, சார் நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள், நான் செய்கிறேன், ஆனால் மீனா கிட்டேயும் முத்துக்கிட்டேயும் மட்டும் என்றைக்கும் என்னால் மன்னிப்பு கேட்கவே முடியாது மனோஜ் சொல்கிறாரு. உடனே ரோகிணி, ஆமாம் சார், நாங்கள் அப்படி மீனா முத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்டால் வீட்டில் உள்ள எல்லாரும் எங்களை பற்றி என்ன நினைப்பாங்க? எங்களால் அதெல்லாம் செய்ய முடியாது. மீனாவும் முத்துவும் உங்ககிட்ட நல்ல பேர் வாங்கிறதுக்காக என்ன வேணாலும் சொல்லுவாங்க. அதுக்காக நாங்கள் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் செய்கிறோம், நாங்கள் அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்குறதா? முடியவே முடியாதுன்னு ரோகிணி சொல்ல, உடனே சந்தோஷ் சாரும், என்னால் தானே நீங்கள் பிஸ்னஸ் செய்கிறீங்க, டீலர்ஷிப் கொடுத்ததே நான் தானே, நான் சொன்னதை நீங்கள் கேட்க மாட்டீங்க, ஆனால் எல்லாரும் ஏளனமாக பேசுவீங்க. மீனாவால் உங்களுக்கு எவ்வளோ பெரிய வாய்ப்பு கிடச்சிருக்கு, பெரிய ஆர்டர் கிடச்சிருக்கு, உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா நீங்கள் மனசு மாறாமல் இப்படிலாம் பேசுகிறீங்களா மனோஜ்? அப்போ அந்த டீலர்ஷிப் இனி உங்களுக்கு கிடைக்க போகிறதில்ல. நான் இனி உங்களுக்கு எந்த பொருளையும் அனுப்ப போகிறதில்ல. எனக்கு தர வேண்டிய பணத்தை திருப்பி கொடுத்துருங்க. என்னால் நீங்கள் பிஸ்னஸ் செய்கிறீங்கல்ல, நான் இனி என்ன செய்ய போகிறேன்னு மட்டும் பாருங்கள் அப்படின்னு டீலர்ஷிப்காக மனோஜ் கிட்ட கொடுத்த அந்த பேப்பரை வாங்கி அதை மனோஜ் முன்னாடியே ஒன்றும் இல்லாமல் செஞ்சிடுறாரு. இங்கே சந்தோஷ் சார், சார் என்ன சார் செய்கிறீங்க அப்படின்னு மனோஜ் கேட்க, ஆமாம் மனோஜ், நான் சொன்னதை நீங்கள் கேட்டிருக்கணும். உங்களுக்கு உதவி செஞ்சவங்களே நீங்கள் கொஞ்சம் கூட மதிக்கலைன்னா நான் செஞ்ச உதவியை மட்டும் பெருசாக எடுக்க போகிறீங்க? கிடையவே கிடையாது. உங்களை மாதிரி உள்ளவங்களுக்கு உதவி செய்கிறத விட முத்து மீனா ரொம்ப நேர்மையாக இருக்காங்க, உண்மையாக இருக்காங்க. அவங்க செய்கிற பிஸ்னஸ்க்கு என்னால் முடிஞ்ச உதவியை நான் செஞ்சுட்டு போகலாமே. என்னால் நீங்கள் பிஸ்னஸ் செஞ்சீங்க, ஆனால் இப்போ நான் சொன்னதை நீங்கள் கேட்கல, அதனால தான் உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை. இனி டீலர்ஷிப்பும் உங்களுக்கு கிடையாது. இந்த பிஸ்னஸை எப்படி நடத்துகிறீங்கன்னு நான் பார்க்குறேன். நான் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணணும்னு நினப்பேன், ஆனால் நீங்கள் இப்படிலாம் பேசும்போது கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு ரோகிணியும் மனோஜும் கொஞ்சம் கூட யோசிக்காமல் முத்து மீனா கிட்ட மன்னிப்பு கேட்கவே முடியாதுன்னு சொன்னதால் ரொம்ப கோவமாக முத்து மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் மனோஜுக்கு இனி டீலர்ஷிப்பே இல்லைன்னு முடிவெடுத்து இப்படியெல்லாம் சந்தோஷம் செஞ்சதால் தலை குனிஞ்சு நிற்கிறாங்க ரோகிணி. இங்கே என்ன செய்யணும்னு தெரியாமல் கண்கலங்கி நிற்கிறாரு மனோஜ். மனோஜ் நல்லபடியாக முன்னேறணும், பிஸ்னஸ் செய்யணும்னு எவ்வளவோ உதவி செஞ்சுருக்கேன். இப்போ கூட அவங்களுக்கு பெரிய ஆர்டர் கிடச்சிருக்குன்னு நான் சந்தோஷப்பட்டேன். ஆனால் அந்த ஆர்டர் கிடைக்கிறதுக்கு காரணமே மீனா தான். இவங்க வீட்டில் இருக்கிற மீனாவை இவங்க இப்படிலாம் பேசுனது தப்புன்னு புரிய வைக்கலாம்னு நினச்சா மனோஜ் கொஞ்சம் கூட நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லவும் இல்லை, இங்கே புரிஞ்சிக்கவும் இல்லை. மற்றவங்கள புரிஞ்சிக்காமல் இருக்கிற மனோஜுக்கு மட்டும் நான் உதவி செய்யணுமா என்ன? அதனால தான் மனோஜுக்கு இந்த நிலைமை அப்படின்னு மனோஜ் மேலே ரொம்பவே கோபமாக இருக்காரு சந்தோஷ் சார். ஆனால் மனோஜுக்கு இப்படி ஒரு நிலைமை வர்றதுக்கு நானும் காரணம்தான். இதெல்லாம் விஜயா அத்தைக்கு தெரிஞ்சா என்ன செய்வாங்கன்னு தெரியலையே. கண்டிப்பாக மனோஜ் நடந்த எல்லாத்தையும் வீட்டில் எல்லார்கிட்டையும் சொல்லிடுவாரே அப்படின்னு ரோகிணி ரொம்பவே பதட்டமாக இருக்க, இனி எப்படி பிஸ்னஸை நல்லபடியாக நான் நடத்த போகிறேன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு மனோஜ். இனி ரோகிணிக்கும் மனோஜுக்கும் நான் உதவி செய்யவே மாட்டேன் அப்படின்னு முடிவெடுத்த சந்தோஷ் சார் முத்து மீனாவை வர வச்சு அவங்களுடைய புது பிஸ்னஸ்க்கு நல்லபடியாக உதவி செய்கிறாரு. இதெல்லாம் பார்த்த மீனா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க.